இந்த தொடர் உரையில் 16வது நாளை நாம் அடைந்திருக்கிறோம். கணவன் மனைவியருக்கு மத்தியில் உள்ள உரிமைகளை பற்றி கடந்த சில நாட்களாக பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் கணவன் மனைவி விஷயத்தில் எவற்றையெல்லாம் பேண வேண்டும், மனைவி விஷயத்தில் கணவன் எவற்றையெல்லாம் பேண வேண்டும் என்ற அடிப்படையான விஷயத்தை இன்றைய தினம் பார்க்கலாம். இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகிற ஒரு காரணத்தினால் மனைவியுடைய அந்தரங்கத்தை கணவன் மாத்திரம்தான் அறிந்து கொள்ள முடியும். கணவனுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்தரங்கத்தை மனைவி மாத்திரம்தான் அறிந்து கொள்ள முடியும். சில அந்தரங்க விஷயங்களை பெண்கள் தங்களுடைய பெற்றோருக்கு கூட சொல்லாமல் மறைத்திருப்பார்கள். அப்படியான அந்தரங்க விஷயங்கள்லாம் கூட கணவனுக்கு தெரியக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இல்லற வாழ்க்கை என்பது. இப்படி இருக்கும் பொழுது மனைவியோடு மகிழ்ச்சியாக சந்தோஷத்தை அனுபவித்த ஒருவன் அதை வெளியில் மற்றவர்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட, தெரிந்தவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த மனைவியுடைய அந்தரங்கத்தை பற்றியெல்லாம் சில பேர் பேசிக்கொள்கிற காட்சியை பார்க்கிறோம். மனைவியுடைய உடல் அவயவங்களை எல்லாம் நண்பர்கள் மத்தியில் வர்ணிக்கக்கூடியது, அந்த மாதிரி பேசக்கூடிய கேடுகட்டவர்களும் இருக்கிறார்கள் மக்களில். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய அந்தரங்கம் அடுத்தவருக்கு ஒரு அமானிதம். அதாவது நீ என் கணவன் என்ற காரணத்தினால்தான் என்னுடைய அந்தரங்கத்தை உன்னிடத்தில் வெளிப்படுத்துகிறேன் என்பதுதான் அந்த இல்லற வாழ்க்கையுடைய அர்த்தம். அதே மாதிரி நீ மனைவி என்ற காரணத்தினால்தான் என்னுடைய அந்தரங்கத்தை உனக்கு வெளிப்படுத்துகிறேன் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அப்போ ரெண்டு பேரும் இதை புரிந்து கொண்டு கணவனுடைய அந்தரங்கத்தை மனைவி வெளியில் அந்தரங்கம் என்றால் உடல் சம்பந்தப்பட்ட அந்தரங்கத்தை வெளியே சொல்லக்கூடாது. அது மாதிரி கணவனும் சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னமின் ஆலமில் அமானத்து இந்தல்லாஹி யௌமல் கியாமா. கியாமத்து நாளில் அமானிதங்களை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். அமானிதம் என்று சொன்னால், நான் உங்கள்கிட்ட ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து வச்சுருக்கிறேன், நீங்கள் வச்சுக்கிட்டு இல்லைன்றீங்க, தரலைங்கிறீங்க, என்னுடைய அமானிதத்தை நீங்கள் மோசடி செய்து விட்டீர்கள். அப்போ நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளை மோசடி செய்து கொண்டால் அதுக்கு தனியான ஒரு சிறப்பு கவனம் எடுத்து அல்லாஹ் அதை விசாரிப்பான். அந்த அமானிதத்தை விசாரிப்பதிலேயே கியாம நாளில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அமானிதம் எதுவென்று சொன்னால், ரஜுல யுஃப்லி இலா இம்ராத்திஹி. ஒரு ஆண் தன் மனைவியிடத்தில் இல்லறம் நடத்துகிறான். ஒத்துஃபுலி இலகி, அவள் இவனிடத்தில் இல்லறம் நடத்துகிறாள். சும்மா என் சுரு சிர்ரஹா, பிறகு அவளுடைய ரகசியம் அந்த ரகசியம்தான், உடல் சம்பந்தப்பட்ட ரகசியத்தை அவன் பரப்புகிறான், வெளிப்படுத்துகிறான். இதுதான் மறுமையில் அமானிதம் குறித்து அல்லாஹ் விசாரிப்பான அந்த விசாரணையில் பிரம்மாண்டமான விசாரணை. இதுதான். பல கோடிகளை நீங்கள் சுருட்டி மோசடி செஞ்சிருந்தாலும் அதுவும் அமானிதம் தான், அதுக்கு விசாரிக்கப்படும். அதே மாதிரி இதையும் எல்லாம் விசாரிப்பான். உன் மனைவியாக இருந்தால் கூட உன் மனைவியுடைய அந்தரங்கத்தை உன்னிடம்தான் அமானிதமாக ஒப்படைத்திருக்கிறாள். நீ எப்படி அவளுடைய அந்தரங்கத்தை பற்றி உன் நண்பர்கள்ட்ட, தெரிந்தவர்கள்ட்ட வெளியில் நீ பரப்புவாய் என்று இஸ்லாம் என்ன செய்கிறது. இன்னும் சொல்ல போனால், சில குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்துட்டாருன்னு வைங்க, அப்போ இந்த விஷயத்தில் கூடுதலாக என்ன செய்வாங்க, எல்லை மீறுவார்கள். சேர்ந்து வாழும் பொழுதும் பரப்பக்கூடிய கேடுகட்டவர்கள் இருக்கிறார்கள். பிரிந்த பிறகு கூட இப்போ தான் பிரிஞ்சிட்டமே, அவளை கேவலப்படுத்துவோம், அவனை கேவலப்படுத்துவோம் என்பதற்காக வேண்டி இருதரப்புலையும் கூடுதல் குறைவாக அந்தரங்கங்களை பற்றி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு அமானிதம். யாரிடமா தன்னுடைய அந்தரங்கத்தை யாராக காட்டுவாங்களா? கணவன் மனைவிங்கிறத உறவுக்காக மட்டும்தானே காட்டப்படுகிறது. அப்போ நம்பி தானே காட்டுறாங்க. நம்பிக்கை மோசடியில் எது வரும் என்று கேட்டால், கணவன் மனைவியுடைய அந்தரங்க விஷயங்கள் அது வெளியில் பரப்புவதற்கு உரியது அல்ல. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அதே நேரத்தில் அதே முஸ்லீமில் இன்னொரு ஹதீஸ் வருகிறது, இன்னமின் அஷர்ரின் நாசி இந்தல்லாஹி மன்சிலத்தன் யௌமல் கியாமா. கியாமத்து நாளில் கேடுகட்ட இடத்தில் நிற்கக்கூடியவன் யார் என்று கேட்டால், கியாமத்து நாளில் பல தரப்பட்ட கேடுகட்டவங்கள் அல்ல நிப்பாட்டுவான். அந்த கேடுகட்டவங்கள்லேயே மகா கேடுகட்டவனாக ஒருத்தனை நிப்பாட்டுவான். அவன் யார் என்று கேட்டால், ரஜுலு யுஃப்லி இலா இம்ராத்திஹி, மனைவிடத்தில் தாம்பத்தியம் நடத்துகிறான். ஒரு துஃப்லி இலகி, அவளும் என்னோட நடத்துகிறாள். சும்மா என் சுரு சிர்ரஹா, பிறகு அவளுடைய அந்தரங்கத்தை என்ன செய்கிறான், வெளிப்படுத்துகிறானே, இவன் தான் மறுமை நாளில் மகா கெட்டவர்களில் நிற்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ குடும்ப வாழ்க்கை என்பது ஒவ்வொருத்தரும் அடுத்தவருடைய ஒரு அமானிதத்தை பாதுகாக்க வேண்டும். இதை கூட குர்ஆனில் இந்த கருத்தை உள்ளடக்கிற விதமாக ஒரு வசனம் கூட இருக்கிறது. எப்படி இருக்கிறது? ஹுன்ன லிபாசுல்லக்கும், அந்த பெண்கள் உங்கள் மனைவியர் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள். அன்தும் லிபாசுல் லஹுன்ன, நீங்கள் மனைவியருக்கு ஆடையாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆடை என்பதற்கு பல அர்த்தம் கொண்டது. ஆடை என்று சொன்னால் நாம் அணிந்திருக்கிற ஆடை வெயிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறது, குளிரிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறது, அதோடு இல்லாமல் நம்முடைய மானத்தையும் காப்பாற்றுகிறது.
அப்போ அந்த மாதிரி காப்பாற்றக்கூடியது எப்படி ஆடை இருக்கிற அந்த மாதிரி தான் கணவன் மனைவிக்கு கணவன் ஆடையாக இருக்க வேண்டும் என்றால் அவளுடைய மானத்தை காக்கிற அர்த்தம் அதில் அடங்கி, அது மட்டும் அர்த்தம் இல்லை, அந்த அர்த்தம் அதில் அடங்கி இருக்கிறது. அப்போ கணவன் மனைவியின் மானத்தை காக்கக்கூடியவனாக, மனைவி என்பவள் கணவனின் மானத்தை காக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது இந்த ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடை அவர்கள் உங்களுக்கு ஆடை என்கிற அந்த வசனத்திலிருந்தும் இந்த கருத்து கிடைக்கப்பெறுகிறது. அப்போ இதை ரொம்ப பேணி நடக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த உடல் அந்தரங்க விஷயங்களை சொல்வது தான் தடையே இருக்கிறதே தவிர, தேவை ஏற்படும் பொழுது சில விசாரணையின் போது சந்தோஷமாக இருக்கிற விஷயத்தை வெளிப்படையாக சொல்லலாமான்னு கேட்டால் அதுக்கு தடை கிடையாது. அதுக்கு மார்க்கத்தில் என்ன இல்லை, தடை கிடையாது. அது எப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன விதிவிலக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. கல்யாணம் பண்ணிட்டீங்க, அவன் சந்தோஷமாக இருக்கிறானா இல்லையா அதை தெரிஞ்சுக்கிறேன்னு. ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்க இல்லறம் நடத்துகிறாங்களா இல்லையா என்று மற்ற பெண்களுக்கு, குறிப்பாக பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரு கவலை இருக்கும். அப்போ அந்த பெண்ணிடத்தில் விசாரிப்பாங்க, என்னம்மா சந்தோஷமாக இருந்தீங்களா, அது மூடலான வார்த்தையை கொண்டு. அப்போ அப்படி ஆமான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பரப்புறதில் வராது. சந்தோஷமாக இருக்கிற விஷயத்தை வெளியே சொல்வது அது அந்தரங்கத்தை பரப்புறது ஆகாது. அவங்க உடல் அவயவங்களை பற்றி இவருடைய இது அப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும் என்று வர்ணிக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் அந்தரங்கத்தை சொல்லுதல் வருமே தவிர, சந்தோஷமாக இருந்தீங்களா, மகிழ்ச்சியாக இரவை கழித்தீர்களா, இந்த மாதிரியான விஷயங்களை பேசிக்கொள்வது அது தேவையானதாக இருக்குது. சில நேரத்தில் தேவையில்லாமல் இருந்தால் கூட அது சொல்வது இந்த ஒரு கேட்டகரியில் அடங்காது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், புகாரியில் 5470வது ஹதீஸ், அதில் அபூ தல்ஹா அவர்களுக்கு ஒரு மகன் இருக்கிறார். அவருக்கு உடம்பு சரியில்லை. அப்போ உடம்பு சரியில்லாமல் மகன் இருக்கும் பொழுது அபூ தல்ஹா வெளியே போயிடுறார். வெளியே போன நேரம் பார்த்து அந்த உடம்பு சரியில்லாத மகன் இறந்து விடுகிறார். சின்ன பிள்ளை இறந்து விடுகிறார். அபூ தல்ஹா திரும்பி வர்றார். திரும்பி என்ன கேட்குறாருன்னா, மா ஃபால இப்னி, என் மகனுடைய மகன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்குறார். அப்போ அவங்க மனைவி உம்மு சுலைம், ஏற்கனவே உம்மு சுலைம் பற்றி சொல்லியிருக்கிறோம். இவர் காஃபிராக இருந்தார், இவங்க முஸ்லீமாக இருந்தாங்க. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை மகராக ஏற்று கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க தான் உம்மு சுலைம். அப்போ உம்மு சுலைம் சொல்கிறாங்க, ஹூ அஸ்கனு மாக்கான, மரணித்து விட்டா, குழந்தை மரணித்து விட்டதுங்கிற செய்தியை கணவன்கிட்ட சொன்னால் வருத்தப்படுவாருங்கிறதுனால அது ரொம்ப அமைதியாக இருக்கிறது. இறந்த குழந்தை இறந்துருக்கிறது, அதை மனசை கல்லாக்கி கொண்டு கணவன்கிட்ட அந்த அப்போதைக்கு சொல்ல வேண்டாம், பிறகு சொல்லலாம்ங்கிறக்கா என்ன செய்கிறாங்கன்னா, ஹூ அஸ்கனு மாக்கான, அவன் முந்தி இருந்ததை விட நல்லா தான் அமைதியாக இருக்கிறான் புள்ள அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு மாலை நேர உணவை என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு 2 பேரும் சந்தோஷமாக இல்லறத்தில் ஈடுபடுறாங்க. அப்போ அதுக்கப்புறம் எல்லாம் முடிந்த பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் புள்ள விஷயத்தை அப்போ தான் சொல்கிறாங்க. அப்போ அபூ தல்ஹா என்ன செய்கிறாரு, காலையில் ரசூல்லாட்ட வர்றார். வந்தவுடனே ரசூல்லா கேட்குறாங்க, அர்ரஸ்முல் லைலா, நேற்று இரவு நீங்கள் சந்தோஷமாக இருந்தீர்களா, தாம்பத்தியம் நடத்தினீர்களா என்று கேட்குறாங்க. அப்போ ஆமான்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹும்ம பாரிக் லஹுமா, இறைவா இந்த 2 பேருக்கு நீ பரக்கத் செய்வாயாகன்னு சொன்ன உடனே அன்று அவங்க தாம்பத்தியத்தில் ஈடுபட்டதின் காரணமாக அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை அல்லாஹ் கொடுக்குறான். அந்த குழந்தையை கொண்டு ரசூல்லாட்ட வச்சு ரசூல்லா தான் பேரெல்லாம் வைக்கிறாங்க. இந்த சம்பவம் தனியாக இருக்குது. இப்போ இதில் விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இவங்க இருவரும் இல்லறத்தில் ராத்திரி ஈடுபட்டீங்களான்னு ரசூல்லா கேட்குறாங்கல்ல, இதெல்லாம் ஆமான்றார்ல, இது அந்தரங்கத்தை பரப்புறதா? சந்தோஷமாக இருக்கிறது கல்யாணம் பண்ண எல்லாம் ரத்தனை செய்வாங்க, அந்த சந்தோஷமாக இருந்தீங்களான்ற இந்த மாதிரி செய்திகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்வது எண்ணத்தில் சேராது, அந்தரங்கத்தில் பரப்புறதை சேரும் என்று இருந்தால் இந்த வார்த்தையை ரசூல்லா என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒரு மனிதர் ரசூல்லாட்ட வர்றார். என்ன செய்கிறாருன்னா, மனைவியோடு தாம்பத்தியம் நடத்திவிட்டு அவருக்கு அந்த ஸ்கலிதமாகவில்லை, அப்போ குளிக்கணுமா என்று கேட்குறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க சொல்கிறாங்க, நானும் இந்த மனைவி ஆயிஷாவும் கூட அந்த மாதிரி ஏற்பட்டு நான் குளிச்சிருக்கிறோமே அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இன்னீல் அஃபாலு தாலிக்கு அனவஹாதி சும்மா நகத்தசிலும், நானும் என் மனைவியும் இது போல் இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டு ஸ்கலிதமாகாமே நான் குளிச்சிருக்கிறோமேங்கிறாங்க. ஒரு சட்டத்தை கேட்குறாரு, அதை செய்யலாம்னு சொல்கிறத விட இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு விஷயம், இது இப்படி குளிக்கத்தான் வேணும் என்ற சட்டத்தை சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் என் மனைவியும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டோம்னு சொன்னால் அது அசிங்கமா, அது அந்தரங்கத்தை பரப்புறதான்னா இல்லை, எல்லாருமே அதுதான், அது இல்லறத்தை ஈடுபடத்தானே செய்வாங்க. அப்படியான ஒரு விஷயமாக இருந்தால் அது அந்தரங்கத்தை பரப்பிய ஒரு குற்றத்தில் வராது என்பதை என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒரு போருக்கு போயிட்டு ஜாபிருங்கிற ஒரு இளைஞர் அவர் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார்.
அப்போ என்ன செய்கிறாங்கன்னா திரும்பி வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது மதீனாவுக்கு நெருங்கிட்டாங்க. மதீனாவை நெருங்கின உடனே ஜாபிர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் வேக வேகமாக ஒட்டகத்தை செலுத்துறாரு. அதாவது சீக்கிரம் வீட்டுக்கு போகணுங்கிறக்காக வேண்டி. எல்லாரும் சாதாரண பயணத்தில் வரும் பொழுது குதிரையை ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு வரமாட்டாங்க. சாவகாசமாக அந்த ஒட்டகம் போகிற போக்கில் என்ன செய்வாங்க, மெதுவாக வந்து கொண்டிருப்பார்கள். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த ஒட்டகத்தை வந்து வேகமாக இரட்டுறாரு மதீனா நெருங்கினவுடனே. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்ய பார்த்துட்டாங்க, என்னப்பா உனக்கு அவசரம், எது சீக்கிரமாக போகிறேன்னொன்னே அவர் சொல்கிறாரு, இன்னி ஹதீஸ் அஹதிம் புருசின், நான் வந்து இப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணேன், மனைவி பார்க்குறக்கா போகிறேன், புதுசாக கல்யாணம் பண்ணவன் மதீனா நெருங்கிருச்சு, ஊருக்கு சீக்கிரம் போகணுங்கிறக்கா நான் விரட்டுறேன் பச்சையாக காரணத்தை சொல்கிறார். அது ஊர் நெருங்கின உடனே மனைவியை பார்க்கணுங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல புது மாப்பிள்ளைக்கு, நான் புது மாப்பிள்ளையாக இருக்கிறதுனால அது மாதிரி செய்கிறேன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நீ கல்யாணம் பண்ணிட்டியா, அப்போ கன்னி பண்ண கல்யாணம் பண்ணியா விதவையை பண்ணியான்னு கேட்குறாங்க. நான் விதவையை தான் பண்ணினேங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நீ இளைஞராத்தனப்பா இருக்கிற, கன்னி பண்ண கல்யாணம் பண்ணலாமே அப்படின்ன உடனே, இல்லை கல்யாணம் பண்ணலாம், என்னுடைய தகப்பனாருக்கு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு, எனக்கு சகோதரிகள், அவர்களையெல்லாம் பேணி பராமரிக்கிறதுக்கு வந்து ஒரு விதவையை திருமணம் பண்ணோம்னா அவங்க பிள்ளைய பக்குவமாக பார்த்துக்குருவாங்க, ஒரு கன்னிப்பண்ண கல்யாணம் பண்ணோம்னா இந்த வேலையெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க என்பதற்காக வேண்டி என் சகோதரிக்காக வேண்டி அது மாதிரி செஞ்சேன்னு அதெல்லாம் சொல்கிறார். அப்போ இதில் பிரச்சனை என்னன்னு கேட்டால், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த சஹாபி என்ன சொல்கிறாருன்னா, என் மனைவி வீட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் வேகமாக போகிறேங்கிறார். இதெல்லாம் தப்பா? இதெல்லாம் ஒரு அந்தரங்கத்தை பரப்புதான். நான் போய் என் மனைவி வீட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் இப்படின்னு சொல்வதெல்லாம் வந்து அந்தரங்கத்தை பரப்புறதுன்றது, இதெல்லாம் இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்தரங்கத்தை பரப்புறது என்று சொன்னால் அந்த உடல் அமைப்புகளை பற்றி என்ன செய்கிறது, வெளியில் வந்து யாருக்கும் தெரியாத விஷயங்களை, முகம் கையெல்லாம் தெரியும், அந்த விஷயங்களை சொல்லாட்டாலுமே இல்லை அறிந்து கொள்வார்கள். யாருக்கும் தெரியாமல் மறைக்கப்பட்ட விஷயங்களை வந்து என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி கணவனோ மனைவியோ பிறர்கிட்ட வந்து பரப்பிவிடக்கூடாது என்பதை பார்க்குறோம். இந்த ஜாபிருடைய ஹதீஸ் புகாரில் 5245வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் என்ற ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க தான் அந்த ஹதீஸை கூட அறிவிப்பாங்க. என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள்ன்ற ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கள்ல, அந்த ஹதீஸ் தான் நம்ம நபி வழிப்படி தொழுகிறதுக்கு நான் ஆதாரமாக சொல்லிக்கொண்டே இருப்போம். அந்த ஹதீஸெல்லாம் அறிவிக்கிறார்கள் அந்த மாலிக்குங்கிறவர். அவர் மாலிக் இப்னு ஹுவைரிஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் ஒரு இளைஞர். அவர் மாதிரி என்ன செய்கிறாங்கன்றால், வேறு சில இளைஞர்கள் ஒரு இளைஞர் பட்டாளமாக வர்றாங்க மதீனாவுக்கு, வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே தங்கிடுறாங்க. மஸ்ஜித் நபவியிலையோ அங்கே பள்ளிவாசல் திண்ணையிலையோ அங்கே தங்கியிருப்பாங்க. அப்போ நாங்கள் வந்து சம வயசு உடைய நகனு ஷபபத்துன் முத்தகாரிபுன், நாங்கள் சம வயசு உடைய இளைஞர்களாக இருக்கும் பொழுது ரசூல்லாட்ட வந்து என்ன செஞ்சோம்னு கேட்டால், அகம்னா இந்த இஸ்ரீன யோமன் வலைலா, நாங்கள் ரசூல்லாவிடத்தில் 20 இரவு 20 பகல், அது 20 நாட்கள் தங்கினோம். 20 நாள் தங்கிறாங்க. வெளியூர்லேருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை படிச்சுட்டு போகணும் என்பதற்காக வேண்டி 5 வேளை தொழுகையிலையும் கலந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகிறாங்கன்னு ஒன்றையும் பார்த்து ஒவ்வொரு போதனையும் கேட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா நம்ம ஊரில் போய் என்ன செய்யலாம், நம்ம மக்களுக்கு மார்க்கத்தை சரியாக சொல்லலாம் என்பதற்காக வேண்டி அப்படி தங்குறாங்க. அப்போ தங்கும் பொழுது இந்த 20வது நாள் நெருங்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த இளைஞர்களாக இருக்கிறாங்க, முதல்ல இருந்த ஒரு ஆர்வம் இப்போ காணா, 15-16 நாள் ஆன பிறகு இந்த ஆளுக்கு வந்து மனைவிமார்கள் ஆசை உங்களுக்கு வந்துருச்சு, அந்த முந்தி இருந்த ஒரு சுறுசுறுப்பு, அந்த இன்வால்மெண்ட்டு, அந்த ஈடுபாடு இதெல்லாம் கம்மியாக இருக்கிற ரசூலுல்லாஹ் உணர்ந்துடுறாங்க. ஃபலம்மா லன்ன அண்ணா கதிஷ்டகைனா அகலனா, எங்களுக்கு மனைவிமார்களுடைய ஞாபகம் வந்து விட்டது என்பதை ரசூலுல்லாஹ் கருதினார்கள், புரிந்து கொண்டார்கள். அப்போ இப்போ வந்து தங்கலாம்னு நினச்சாங்க, காலமெல்லாம் தங்க முடியாது இல்லையா, தங்கலாம்னு நினச்சவங்க நாள் செல்ல செல்ல என்ன ஆகுதுன்னு கேட்டால், புது எல்லாம் இளைஞர்களாக இருக்கிறாங்க, மனைவிமாரோட சந்தோஷமாக இருக்கணுமே, இவ்வளோ நாள் தங்கியிருக்கிறோமே என்று ஒரு நினைப்பு வருது. இது அதை சொல்கிறாங்க. இந்த மாலிக் இப்னு ஹுவைரிஸ் சொல்கிறாரு, இப்போ கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹீமன் ரஃபீகன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப இரக்கமுள்ளவராகவும் ஒரு உற்ற நண்பராகவும் இருப்பார்கள். எப்போதுமே என்ன செய்வாங்க, அவங்க நிலையில் ஒன்று கவனிப்பாங்க. இதை வந்தாங்க சோத்துட்டு போகிறாங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. இவங்க யார், இவங்களுக்கு என்ன தேவை, இவங்களோட என்னென்ன மாற்றம் வருது, இவங்க என்ன விரும்புகிறாங்க, நேற்று மாதிரி இன்றைக்கி இல்லையே, இதெல்லாம் கவனிக்கக்கூடியவராக ஒரு ஒரு ஆளுமை மிக்கவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அந்த 20 பேரையும் கவனிக்கிறாங்க. 20 பேர்கிட்டையும் அந்த முந்தி இருந்த ஈடுபாடு கம்மியாக இருக்கிறதையும் கவனிச்சுக்கிறாங்க. அந்த கம்மி என்பது மார்க்கத்தில் ஏற்பட்ட சலிப்பினால் அல்ல, அதையும் விளங்கிக்கிறாங்க. எதனால் இது ஏற்பட்டிருக்குன்னு கேட்டால், இவங்க இளைஞராக இருக்கிறதுனால இவங்க மனைவியோட போய் தாம்பத்தியத்தை நாடணும் இருப்பதுக்கு தான் அவங்க ஆசைப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அப்போ கூப்பிட்றாங்க. ஏன்ப்பா என்னப்பா விஷயம், கொஞ்சம் ஒரு சோர்வாக இருக்குது, என்ன மேட்ரு, ஊரில் யாரெல்லாம் இருக்கிறாங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க.
அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, நான் கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, மனைவி மக்கள்லாம் இருக்கிறாங்க, மனைவிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இர்ஜுவில் அஹ்லீக்கும், நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தார்கிட்ட போங்க, அகீமு பிஹிம், அங்கே போய் நீங்கள் தங்குங்க, அல்லிமுஹும், அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்கிறாங்க. அப்போ தான் அதையும் சொல்கிறாங்க, சல்லூர் அம்மா கமாராய் துமுனி உசல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அந்த மாதிரி இப்போ அங்கே போய் தொழுவுங்க. உங்களில் பாங்கு சொன்ன உடனே ஒருத்தர் வந்து ஒருத்தர் தொழுவிக்கட்டும், பெரியவர் இமாமத்து செய்யட்டும் அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் அறிவுரை சொல்கிறாங்க. இது புகாரியில் 631வது ஹதீஸில் இருக்கிறது. இதில் என்ன நம்ம விளங்குறோம்னு கேட்டால், அந்த இளைஞர்களாக இருக்கிறாங்க, அந்த இளைஞர்கள் வந்து மனைவியைத்தான் ஆசைப்படுகிறார்கள் என்பதை விளங்கி அதையே கேட்குறாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி கேட்கலாமா, என்னப்பா விஷயம்ன்றவுடனே, இல்லை நாங்கள் வீட்டுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது மனைவியை வீட்டு சந்தோஷமாக மனைவியை சந்திக்கணுன்ட்டு ஒரு ஆசை மனசில் இருக்கும் பொழுது அதை வந்து விசாரிப்பதும் அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுவதும் ரகசியத்தை பரப்புறதில் வருமாண்டா வராது. ரசூலுல்லாஹ் கணிச்சிடுறாங்கல்ல இவங்க இதான் ஆசைப்படுறாங்கன்ட்டு, அது பச்சையாக கேட்குறாங்க, என்னப்பா மேட்ரு அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் என்ன இல்லை, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ரகசியத்தை பரப்புறதுங்கிற ஒரு விஷயத்தில் வராது. அதனால் நம்ம இது இல்லை, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பேசிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து இந்த ரகசியங்களை சொல்லுதல் என்கிற ஒரு விஷயம் ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாத ஒரு குறை ஆணிடமோ பெண்ணிடமோ இருக்கிறது. அதன் காரணமாக ஒரு பஞ்சாயத்து வைக்கிறாங்க. பஞ்சாயத்து வைக்கும்போது விசாரிக்கிறாங்க. அப்போ என்னென்னா, எனக்கு இந்த மாதிரி குறை உள்ள ஒரு ஆணோடு எனக்கு வாழ முடியாது, இந்த மாதிரி குறை உள்ள ஒரு பெண்ணோடு வாழ முடியாது என்று அந்த குறை வந்து இல் வாழ்க்கைக்கு தடையாக இருந்து அதனால் அந்த விவாகரத்து கோரிக்கை வைக்கிறாங்கன்னு வைங்க, அது ஒரு வழக்குன்னு வந்துடுது. அப்படி வரும்போது தேவைக்காக வேண்டி அந்த சபையில் மட்டும் அந்த வழக்கு விசாரிப்பவர்கள் மட்டும் என்ன செய்யலாம், அதை சொல்லலாம். காரணம் கேட்பாங்கல்ல, அப்போ அந்த மாதிரி நேரத்தில் சொல்லுவது வந்து அமானிதத்தை வந்து வெளிப்படுத்தினால வர, ஏன்னா அதான காரணம். என்ன அறிவுரை சொல்லுவாங்க, சேர்ந்துக்கன்னு சொல்லுவாங்க, என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்போ உரிய காரணத்தை சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு தேவை வரும் பொழுது அதை சொன்னால் அமானிதத்தை பரப்புல வருமா, வராது. அது மாதிரி குற்றவாளிகளாக இருக்கிறாங்க, குற்றவாளிகளை வந்து பிடித்துட்டு வரும் பொழுது அவனுடைய தொடையில் ஒரு பெரிய மச்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ தொடையை தூக்கி பார்க்கத்தானே வேணும், அது அந்தரங்கத்தை காட்டுறதுல வராது தானே. அந்த மாதிரி ஒரு அடையாளப்படுத்துவதற்கு இதுகளுக்கெல்லாம் ஒரு அந்தரங்கத்தை சொல்வது வந்து அதில் வந்து என்ன வராது, தப்பு வராது. அந்தரங்கத்தை அவசியத்துக்கு சொல்வது என்பதில் வராது. இதை நம்ம விலகிக் கொள்ளணும். அடுத்ததாக வந்து